Greetings everyone. Welcome to our channel Student Station. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th Standard Social Science Term 1 History Unit 2 Emergence of New Kingdoms in North India. ஸோ நார்த் இந்தியாவில் இதெல்லாம் வந்து புதிய அரசுகள் தோற்றுவித்தன அப்படின்றத நம்ம அந்த தோற்றத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் 2 பார்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப் டு த பேஜ் டேக் த பேஜ் 114. The Raksha Bandhan. The Raksha Bandhan Rakhi tradition is attributed to Rajputs. Protection. Bandhan to tie is a festival that celebrates brotherhood and love. ஸோ ரக்ஷா பந்தன்றது நமக்கு தெரியும் இல்லையா, ராக்கி கட்டுவாங்க இல்லையா பிரதர்ஸ்லாம் வந்து சிஸ்டர்ஸ்க்கு. ஸோ அது வந்து ஒரு என்ன பண்பாடுனா வந்து இஸ் அட்ரிபியூட்டட் டு ராஜ்புட் அவங்களுக்கு உரியதாக இருந்தது அந்த காலத்தில். ரக்ஷானா ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு, பந்தன்னா டு டை கட்டுறது. ஸோ இஸ் அ ஃபெஸ்டிவல் தட் செலிப்ரேட்ஸ் பிரதர்ஹுட். ஸோ அந்த உறவை வந்து நம்ம பிரதர்ஹுட்னா சகோதரர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக கொண்டாடுற விழா தான் வந்து ரக்ஷா பந்தன். இட் இஸ் பிலீவ்ட் that if a woman ties a rakhi around the wrist of male members, it means they are treating them like brothers. Such men are placed under an obligation to protect them. ஸோ இது வந்து ஒரு விமன் வந்து தன்னுடைய பிரதருக்கு அவங்க கையில் ரிஸ்ட்டில் வந்து அந்த ராக்கியை கட்டிட்டாங்கன்னா வந்து அந்த பெண்ணை வந்து அந்த விமனை வந்து அந்த பிரதர் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரதராக கருதுகிற மாதிரி அந்த ராக்கி கட்டிட்டோன்னா அவங்க வந்து பிரதராக வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி. ஸோ அந்த பொண்ணோட பாதுகாப்புக்கு இவர் தான் வந்து கடமைப்பட்டவர். Such men are placed under an obligation to protect them. Rabindranath Tagore started a mass Raksha Bandhan festival during the partition of Bengal 1905, in which he encouraged Hindu and Muslim women to tie a rakhi on men from the other community and make them their brothers. The exercise was designed to counter British efforts to create a divide between Hindus and Muslims. ஸோ 1905 பார்த்தீங்கன்னா 1905 பெங்கால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருந்தது இல்லையா, அந்த பிரிவினை போது ரவீந்திரநாத் தாகூர் வந்து மக்கள்கிட்ட ரொம்பவே வந்து ரக்ஷாபந்தன் விழாவை வந்து இது பண்ணாங்க. இந்த ஃபெஸ்டிவலை வந்து அதிகமாக வந்து இது அதாவது ராக்கி கட்ட சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அப்போ எப்படின்னா ஹிந்து முஸ்லிம்ஸ் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ரிலீஜியஸ் இருக்காங்க இல்லையா அந்த கம்யூனிட்டி கிட்ட வந்து சேர்ந்து அங்கே இருக்கிற அந்த ஒரு மென் இருக்காங்க இல்லையா அந்த ஆண்கள் கிட்ட வந்து கையில் வந்து ராக்கி கட்டி அவங்கள வந்து பிரதராக ஏற்றுக்க வச்சார். ஸோ இது வந்து இந்து முஸ்லீம் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் இல்லையா, ஒரு சண்டை அந்த மாதிரி இப்போ லெவலாக. ஸோ அதை வந்து ஏற்படுத்த அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஹிந்து முஸ்லீம்ஸ் கிட்ட வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த முயற்சிக்கெலாம் வந்து எதிராக வந்து இது வந்து ரக்ஷா பந்தன் வந்து இவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி கட்டிட்டா அவங்க பிரதராக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணார். யார்? ரவீந்திரநாத் தாகூர். பேஜ் நம்பர் 115. There are 16 Hindu and Jain temples at Ocean, which is 32 miles away from Jodhpur. The Jain temple at Mount Abu has a white marble hall and a central dome of 11 concentric rings and richly carved vaulted ceiling and pillars. ஸோ ஜோத்பூர்லேருந்து 32 மைல்ஸ் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஓஷியான்ற இடத்துல வந்து 16 ஹிந்து ஜெயின் டெம்பிள் வந்து இருக்குது. இங்கே வந்து ஓஷியானில் 32 மைல்ஸ் ஜோத்பூர்லேருந்து 32 மைல்ஸ் தூரத்தில் இருந்து ஓஷியான்ற டெம்பிளில் வந்து 16 ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த மவுண்ட் அபுவில் இருக்கிற அந்த இருக்கு இல்லையா மவுண்ட் அபுவில் ஜெயின் டெம்பிள் இருக்கிறதுல வந்து அதோட ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் மார்பிளால் ஆனது தான். அடுத்து அதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா 11 கான்சென்ட்ரிக் வட்டமாக இருக்கும் ரிங்ஸ் மாதிரி. அடுத்து ரிச்லி கார்வ்ட் வால்டட் சீலிங் அண்ட் பில்லர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக செதுக்கி அது நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருந்ததான். பில்லர்ஸும் சீலிங்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் டெம்பிள் அட் ஓஷியன். அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலாஸ் டு கல்ச்சர். ஸோ பாலாஸ் வந்து அவங்களுடைய கல்ச்சருக்கு என்னென்ன பங்களிப்பு பார்க்கலாம். த பாலாஸ் வேர் adherents to the Mahayana school of Buddhism. They were generous patrons of Buddhist temples and the famous universities of Nalanda and Vikramashila. It was through their missionaries that Buddhism was established in Tibet. The celebrated Buddhist monk Atisha 981 to 1054 who reformed Tibetan Buddhism was the president of the Vikramashila
விக்ரமஷிலா மொனாஸ்ட்ரி. ஸோ பாலர்கள் வந்து அந்த பாலாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மகாயான புத்திசம் அதை வந்து பின்பற்றினாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து புத்திஸ்ட் கோயில் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப புகழ்பெற்ற அந்த நாலந்தா, விக்ரமஷீலா இந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம், நாலந்தா அண்ட் விக்ரமஷீலா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பேட்ரன்ஸ் ரொம்ப ஈகை குணத்தோடு வந்து ஆதரிச்சாங்க இவங்க, கொடைத்தன்மையோட. அடுத்து அதில் வந்து மிஷினரிஸ் இருப்பாங்க இல்லையா, அதை அந்த சமயத்தை பரப்புகிறவங்க, அது மூலியமாக வந்து டிபெட்லேயும் வந்து புத்திசம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அடுத்து அங்கே வந்து பேரும் புகழும் த செலிப்ரேட்டட் புத்திஸ்ட் மாங்க் அட்டிஷா, அந்த இடத்துல வந்து ரொம்ப புகழ்பெற்ற யார் புத்திஸ்ட் மாங்க்னா டிபெட் புத்தம் வந்து அத்திஷா. யார் அத்திஷா? 981 to 1054. இவர் வந்து விக்ரமஷீலா அந்த மட மிஷினரி இருக்கு இல்லையா, அதோட பிரசிடெண்ட்டாக இருந்தார், விக்ரமஷீலா மொனாஸ்ட்ரியோட ஹெட்டாக இருந்தார். த பாலாஸ் ஆல்சோ மெயின்டைன் கார்டியல் ரிலேஷன்ஸ் வித் த ஹிந்து புத்திஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த ஷைலேந்திராஸ் ஆஃப் சுமத்ரா அண்ட் ஜாவா. சுமத்ரா ஜாவா அந்த அங்கே சேர்ந்துருக்காங்க இல்லையா, ஸோ ஹிந்து புத்திஸ்ட் அந்த ஷைலேந்திரா அரசோட வந்து பாலாஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், ஏதோ வந்து ஒரு சுமூகமாக இருந்தது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப். பார்த்திங்கன்னா கார்டியல் ரிலேஷன்ஷிப். அண்டர் பாலா patronage a distinctive school of art arose called Pala art or Eastern Indian art. Pala artistic style flourished in present day states of Bihar and West Bengal and also in present day Bangladesh. ஸோ அண்டர் பாலா பேட்ரனேஜ் அவங்களோட ஆதரவாக வந்து டிஸ்டிங்டிவ் ஸ்கூல், ஒரு தனித்தன்மை வாய்ந்த புதிய நியூவாக ஒரு ஆர்ட் தயாரித்தாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்கூல் வந்து உருவாச்சு. இதுதான் வந்து பாலர்களுடைய பாலா ஆர்ட், இல்லைனா ஈஸ்டர்ன் இந்தியன் ஆர்ட்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா இன்னமும் ப்ரெசன்ட் டேயில் வந்து எங்கெல்லாம் பார்க்கலான்னா பீகார், வெஸ்ட் பெங்கால், அடுத்து பங்களாதேஷில் பார்க்கலாம். It was chiefly represented by bronze sculptures and palm leaf paintings celebrating the Buddha and other divinities. The Pala bronze sculptures from this area played an important part in the spread of Indian culture in Southeast Asia. ஸோ பங்களாதேஷ்லலாம் இப்போவும் வந்து பார்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா பிரான்ஸ் சிலையிலலாம் இருக்கும், அடுத்து பனை ஓலையிலலாம் வந்து ஓவியம்லாம் வரைவாங்க இல்லையா, பெயிண்டிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து புத்தாவும் மற்ற கடவுளை பற்றியும் வந்து புகழ்ந்து பாடுற மாதிரிலாம் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பாலர்களுடைய அந்த பிரான்ஸ் சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து அதிகமாக வந்து பரவி இருந்தது. நெக்ஸ்ட் பாம் லீஃப் பெயிண்டிங் ஆஃப் பாலாஸ். ஸோ இந்த மாதிரி பாம் லீஃப் பனை ஓலையில் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எழுதியும் இருக்காங்க. அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம். ஸோ இஸ்லாம் எப்படி தோன்றினாங்க, இஸ்லாமோட தோற்றம். இஸ்லாம் ஆஸ் அ ரிலீஜியஸ் ஃபெய்த் ஒரிஜினேட்டட் அட் மெக்கா இன் அரேபியா. ஸோ அரேபியாவில் வந்து மெக்கான்ற இடத்துல வந்து இஸ்லாம் வந்து தோன்றிடுச்சு. ஒரு நம்பிக்கை இருந்தது, ஓகே, ஒரு சமயம் ரிலிஜியஸ் ஃபெய்த் இருக்கும் இல்லையா அங்கே. த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் வாஸ் ப்ராஃபெட் முஹம்மது. ஸோ இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ப்ராஃபெட் முகமது நபிகள்னு சொல்லுவோம் இல்லையா. த ஃபாலோயர்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆர் கால்டு முஸ்லிம்ஸ். ஸோ இந்த இஸ்லாமை பின்பற்றுறவங்களை வந்து முஸ்லீம்ட்டு கூப்பிடுவாங்க. அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் எஸ்பெஷலி த ஒன் ரூல்டு பை அ சிங்கிள் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் வாஸ் நோன் ஆஸ் கேலிஃபேட். Caliph means a representative of the Prophet Muhammad. Two early caliphates were Umayyads and the Abbasids. Both the Umayyads and the Abbasids expanded their rule, separated by their conquest and by preaching the principles of Islam. ஸோ இந்த இஸ்லாம் வந்து அந்த இஸ்லாம் இருந்த அரசில் வந்து பாலிட்டிக்ஸ் ரீதியாகவும் வந்து அடுத்து ரிலீஜியஸாகவும் வந்து ஒரு நபரால், ஒரே ஒரு பீப்புளால் வந்து அந்த அரசு வந்து கேலிஃபெட், அதை வந்து ஆளப்பட்டால் வந்து அதை கேலிஃபெட்னு சொல்லுவோம். கேலிஃப்னா வந்து அவங்கள ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ப்ராஃபெட் முகமது, ஒரு இறை தூதர். யார்? ப்ராஃபெட் முகமது. யார் சொன்ன நம்ம? முகமது நபிகளுடைய ஒரு தூதராக சொல்கிறது தான் கேலிஃப்.
அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 2 இயர்லி கேலிஃபேட்ஸ் 2 பேராக இருந்தாங்க அந்த பிரதிநிதிகள். அவங்க வந்து உமையத்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்பாசிட்ஸ் சொல்லுவோம் தொடக்க காலத்தில். ஸோ உமையத்ஸும் அப்பாசிட்ஸ் 2 பேருமே தனித்தனியாக வந்து இருந்தாங்க. அவங்களோட படையெடுப்பும் தனித்தனியாக அந்த மூலயமா வந்து இஸ்லாம் அவங்கவுங்க கோட்பாடுகள் இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து அவங்க வந்து பரப்புனாங்க அவங்களுடைய ஆட்சியை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. In the 8th century India, the Arab presence appeared in the form of a Muslim army that conquered the Sindh. But their future expansion was made impossible by the kings of Gangetic Plains and the Deccan. 8th century இந்தியாவில் வந்து சிந்த் அந்த கான்குவைட் த சிந்த் பகுதியை வந்து யார் கைப்பற்றினாங்கன்னா முஸ்லிம்ஸ். ஏன்னா படை வீரர்களாக வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு அரேபியராக வந்து முதலாக வந்து தோற்றமளித்தாங்க இல்லையா, அறிமுகமானாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் ஆர்மி தட் கான்குவைட் சிந்தை கைப்பற்றிட்டாங்க. ஆனால் ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷன் அங்கே வந்து வாஸ் மேட் இம்பாசிபிள் பை த கிங்ஸ் ஆஃப் கேன்ஜெட்டிக் பிளெயின்ஸ் அண்ட் த டெக்கான். ஸோ கேன்ஜெட்டிக் பிளெயின்ஸும் டெக்கான் அந்த அரசர்களோட எதிர்ப்பு மூலயமா அந்த அரேப் சிந்துவை தாண்டி அவங்களால வந்து ஆட்சியை வந்து விரிவுபடுத்த முடியல, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. பை த எண்ட் ஆஃப் த 9th century with the decline of the Abbasid Caliphate, the Arab garrisons in India and elsewhere threw off caliph's control and began to rule independently. ஸோ 9th century முடிவில் பார்த்தீங்கன்னா அப்பாசிட் அந்த கேலிஃபேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வீழ்ச்சி அடைந்த தொடர்ந்தது காட்டிலும் இந்தியாவில் நிறைய பகுதியில் வந்து என்ன பண்ணாங்க, அராப் கேரிசன்ஸ் இன் இந்தியா அந்த அராப்ஸ் இராணுவ தளபதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கேலிஃபோட அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக வந்து சுல்தானாக ஆட்சி புரிய ஆரம்பித்தாங்க. The Turkish governor Alptegin was one among them whose capital was Ghazni, Afghanistan. His successor and son-in-law Sabuktigin wanted to conquer India from the northwest, but only his son Muhammad succeeded in this endeavor. ஸோ கஜ்னியை வந்து கேபிட்டலாக இருந்தது இல்லையா, கஜ்னியை வந்து கேபிட்டலாக யார் வச்சுருந்தாங்க, டர்க்கிஷ் கவர்னர் அல்ப்டஜின். ஸோ அல்ப்டெகின்றவர் தான் வந்து கஜ்னியை வந்து கேபிட்டலாக கொண்டு இருக்கிற அந்த டர்க்கிஷ் கவர்னர். ஸோ அவருக்கு பின்னாடி வந்து அந்த ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவருடைய சன்-இன்லானா யார், மருமகன் சபக்டகின். ஓகே, சபக்டகின் வந்து அவர் என்ன பண்ணார்னா நார்த் வெஸ்ட்டில் இந்தியாவில் நார்த் வெஸ்ட் வழியாக போயிட்டு இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு விரும்பினார். பட் ஒன்லி ஹிஸ் சன், ஆனால் வந்து அவருடைய விருப்பத்தை வந்து தன்னுடைய மகன் கஜ்னி மஹமூத் மட்டும்தான் வந்து நிறைவேற்றினாங்க. சக்சீடட் இன் திஸ் என்டிவர் முஹம்மத் ஆஃப் கஜ்னி. இப்போ கஜ்னி முகமது பற்றி பார்க்கலாம். 997 to 1030 கஜ்னி Muhammad is said to have conducted 17 raids into India. At that time, North India was divided into number of small kingdoms. ஸோ முகமது வந்து ஒரு 17 டைம்ஸ் வந்து படையெடுத்திருக்காங்களாம். இந்தியாவை வந்து நம்ம எப்படியாவது அதை சூறையாடினோன்னு சொல்லிட்டு எத்தனை டைமு 17 டைம்ஸ் வந்து படையெடுத்திருக்காங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா வந்து சின்ன சின்ன ஒரு சிற்றரசாக வந்து பிரிஞ்சிருந்தது. அதில் ஒன் ஆஃப் them was ஷாஹி கிங்டம். அதில் ஒன்று வந்து ஷாஹி கிங்டம் which extended from பஞ்சாப். ஸோ அதில் ஒன்று தான் வந்து ஷாஹி கிங்டம். அது வந்து பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சு வந்தது. பஞ்சாப்லேருந்து விரிவடைஞ்சது, பஞ்சாப்லேருந்து காபுல் வரைக்கும் பரவி இருந்தது. The other important kingdoms were Kannauj, குஜராத், காஷ்மீர், நேபாள், மால்வா அண்ட் பண்டல்கண்ட். ஸோ மற்ற அரசு எதுனா இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ் எதுனா கன்னௌஜ், குஜராத், காஷ்மீர், நேபாள், மால்வா அண்ட் பண்டல்கண்ட். The initial raids were against the Shahi kingdom in which its king Jayapala was defeated in 1001. ஸோ பார்த்திங்கன்னா ஷாஹி கிங்டம் இருந்தாங்களே அவருக்கு எதிராக அந்த படையெடுப்பு இருந்தது. ஸோ அப்போ அரசராக இருந்த அந்த ஜெயபாலா வந்து 1001 வந்து தோற்கடிச்சிட்டாங்க. After his defeat, Jayapala immolated himself because he thought that this defeat was a disgrace. His successor Anandapala fought against Muhammad but was defeated in the Battle of Waihind near Peshawar in 1008. As a result of his victory at Waihind, Muhammad extended his rule over Punjab. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தோல்வியை அதுக்கு வந்து ஒரு அவமானமாக கருதி ஜெயபாலர் என்ன பண்ணார், தன்னை தானே வந்து
சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா இது தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்தவர் வந்து ஆனந்தபாலா, அவர் வந்து கஜ்னி முகமதுக்கு எதிராக வந்து போரிட்டார். 1008 பார்த்தீங்கன்னா பெஷாவர், அது நியர்பை பெஷாவரில் வைஹிந்துன்ற இடத்துல வந்து அவர் வந்து தோற்கடிச்சப்பட்டார். அடுத்து வைஹிந்தில் வந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா, அதனால் கஜ்னி முகமது வந்து பஞ்சாப் வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க தன்னுடைய ரூலை. Arab conquest of Sindh and its impact. ஸோ சிந்தை வந்து அரேப் வந்து கைப்பற்றினாங்க இல்லையா, அதோடைய இம்பேக்ட் தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன் AD 712 Muhammad bin Qasim, who was the commander of the Umayyad kingdom, invaded Sindh. Qasim defeated Dahir, the ruler of Sindh, and killed him in the battle. The capital of Sindh, Aror, was captured. Qasim extended his conquest further into Multan. He organized the administration of Sindh. The people of Sindh were given the status of protected subjects. There was no interference in the lives and religions of the people, but soon Qasim was recalled by the கேலிஃப். ஸோ 712 வந்து உமையாத்துன்றாங்க இல்லையா, அந்த அரசருடைய படைத்தளபதியாக இருந்தார் யார், முகமது பின் காசிம். அப்போ வந்து சிந்த் மேலே வந்து படையெடுத்தாங்க. அப்போது சிந்தில் அரசர் யாருன்னா தாஹிர். அவர் வந்து முகமது பின் காசிமால் தோற்கடித்து கொல்லப்பட்டுட்டாங்க. ஸோ ஹி வாஸ் டிஃபீட்டட். காசிம் டிஃபீட்டட் தாஹிர், த ரூலர் ஆஃப் சிந்த், அண்ட் கில்ட் ஹிம் இன் த பேட்டல். அந்த பேட்டல்லே வந்து அவரை கொல்லப்பட்டாங்க. அடுத்து சிந்தோட தலைநகர் அரோர், அதையும் கைப்பற்றிட்டாங்க இவங்க. காசிம் வந்து முல்தானாவையும் கைப்பற்றிட்டாரு. அடுத்து சிந்தில் வந்து இந்த நிர்வாக ஏற்பாடுகள்லாம், அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணார். சிந்தில் வாழ்வாங்க இல்லையா மக்கள், அவங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்டட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு தகுதி வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டது அங்கே வாழ்கிற பீப்புளுக்கு. ஸோ அங்கே வாழ்கிற மக்கள், அதுக்கடுத்து ரிலீஜியன்ஸ், இதில் வந்து எந்த ஒரு தலையீடும் அவங்க வந்து செய்யலை. பட் ஆட்சி வந்து கைப்பற்றினாங்களே தவிர அதில் அவங்களுக்கு தலையீடு எதுவும் இல்லை. இருந்தாலும் காசிம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே காசிம் வாஸ் ரீகால் பை தி கேலிஃப். ஸோ கேலிஃபால் திரும்ப அழைக்கப்பட்டார். The Arab scholars visited Sindh and studied many Indian literary works. They translated many Sanskrit books on astronomy, philosophy, mathematics and medicine into அரபிக்கில். ஸோ அரபிக் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிந்துக்கு வந்து விசிட் பண்ணாங்க. வந்து நிறைய இந்தியன் லிட்ரரி ஒர்க்ஸ், இலக்கியங்களை வந்து கற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அவங்க சான்ஸ்கிரிட் புக்ஸை. எதுனா ஆஸ்ட்ரோனாமி, வானியல், அடுத்து ஃபிலாசபி தத்துவத்தை பற்றி, மேத்தமேட்டிக்ஸ் கணிதம், அடுத்து மெடிசன் மருத்துவத்தை பற்றி, இந்த மாதிரி அந்த சான்ஸ்கிரிட் மொழியில் வந்து நிறைய நூல்களை வந்து அவங்க வந்து அரப் மொழியிலேருந்து மொழியாக்கம் செஞ்சாங்க, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதில் நம்ம நூல்களை, ஸோ சான்ஸ்கிரிட் புக்ஸு அரபில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. தே லேர்ன் த நியூமரல் 0 to 9 ஃப்ரம் இந்தியா. ஸோ அவங்க வந்து 0 to 9 அந்த நம்பர்ஸை வந்து இந்தியாவிலேருந்து தான் கற்றுக்கிட்டாங்களே. அன்டில் தென் த பீப்புள் இன் த வெஸ்ட் டிட் நாட் நோ த யூஸ் ஆஃப் 0. ஸோ அது வரைக்குமே வந்து அந்த வெஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஜீரோவோட அந்த மதிப்பே அவங்களுக்கு தெரியாது, அதோட பயன்பாடு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லை. த்ரூ த அரப்ஸ் யூரோப் கெயின்ட் மோர் நாலேஜ் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அரேபியர்கள் மூலியமாக வந்து யூரோப்பியர்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸை பற்றின அறிவை வந்து அதிகமாக அரேபியர்கள் மூலமாக வந்து பெற்றுக்கிட்டாங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 0 வாஸ் லேர்ன் பை தெம் ஃப்ரம் இந்தியா. ஸோ அந்த ஜீரோவோட இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க இந்தியாவிலேருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. இட் இஸ் பிலீவ் தட் த பீப்புள் இன் த வெஸ்ட் அண்ட் த அரப்ஸ் லேர்ன் த கேம் ஆஃப் செஸ் ஒன்லி ஃப்ரம் த இந்தியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரேபில் வந்து அந்த செஸ் இருக்கு இல்லையா, செஸ் விளையாட்டே வந்து நம்ம இந்தியா கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்றத நம்ம கண்டிப்பாக வந்து நம்பப்படுது. இட் இஸ் பிலீவ் தட் த பீப்புள் இன் த வெஸ்ட் அண்ட் அரப்ஸ் லேர்ன் த கேம் ஆஃப் செஸ் ஒன்லி ஃப்ரம் இந்தியன்ஸ் கிட்டேருந்து அவங்க வந்து செஸ்ஸே கற்றுக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த சப்சிக்வெண்ட் raids of Muhammad into India were aimed at plundering the rich temples and cities of North India. In 1011 he raided Nagarkot in Punjab hills and Taneshwar near Delhi. ஸோ இதை தொடர்ந்து இந்தியா மேலே வந்து அவர் படையெடுப்பு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்த, ரிச்சாக இருந்த, எதை வந்து அவங்க டார்கெட் இருந்ததுன்னா அங்கே நார்த்தில் ரிச்சாக இருக்கிற செழிப்பாக இருக்கிற கோவில், அடுத்து சிட்டிஸ் பார்த்திங்கன்னா
நார்த் இந்தியா, சிட்டிஸ் ஆஃப் நார்த் இந்தியா இதை வந்து கைப்பற்றதே வந்து அவங்களோட நோக்கமாக இருந்தது. ஸோ அடுத்து 1011 வந்து பஞ்சாபில் நாகர்கோட், அடுத்து டெல்லிக்கு கிட்ட இருக்கிற தானேஸ்வர், இந்த நகரங்கள்லாம் வந்து அவங்களால சூறையாடப்பட்டது, raided. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா in 1018 மஹமத் plundered the holy city of மதுரா. ஸோ 1018 பார்த்தீங்கன்னா கஸ்னி முகமது என்ன பண்ணாங்க, ஹோலி சிட்டி புனித நகரமான அந்த மதுராவை வந்து கொள்ளையடிச்சாங்க. he also attacked Kannauj. The ruler of Kannauj, Rajyapala, abandoned Kannauj and later died. Muhammad returned with enormous riches. His next important raid took place in Gujarat. In 1024 AD, Muhammad marched from Multan across Rajputana and defeated the Solanki king Bhima Deva I and plundered Anhilwad. ஸோ அதை வந்து அந்த மதுராவை வந்து கொள்ளையடித்த பிறகு கனோஜ் இருக்கு இல்லையா, அதையும் தாக்குனார். அந்த கனோஜோட அரசராக ராஜ்யபாலர் இருந்தாங்கள்ல, ராஜ்யபாலா, அவரும் வந்து கனோஜை வந்து கைவிட்டுட்டு வெளியேறிட்டார். ஏன்னா அவர் வந்து கைவிட்டு வெளியேறி இறந்துட்டார். கஸ்னி முகமது என்ன பண்ணாங்கன்னா நிறைய செல்வத்தோடு அவங்க ஊருக்கு வந்து திரும்பினார். அதுக்கு அடுத்தடுத்த படையெடுப்பில் பார்த்தீங்கன்னா குஜராத் நெக்ஸ்ட்டு இந்த டார்கெட் அவங்களோடது, குஜராத் மேலே படையெடுத்து வந்தாங்க. அடுத்து 1024 வந்து கஸ்னி முகமது வந்து முல்தானில் இருந்து புறப்பட்டு ராஜ்புட்டானாக்கு படையெடுத்து வந்து சோலாங்கி அரசர் ஃபர்ஸ்ட் பீமாதேவ் ஃபர்ஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள தோக்கடிச்சாங்க. அங்கில்வாட் நகரை வந்து அதுக்கடுத்து ரெய்ட் பண்ணாங்க. அதாவது பிளண்டட் அன்ஹில்வாத்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து சூறையாடிட்டாங்க. Muhammad is said to have sacked the famous temple of Somnath, breaking the idol. Then he returned through the Sindh desert. That was his last campaign in India. Muhammad died in 1030 AD. The Ghaznavid Empire roughly included Persia, Oxiana, Afghanistan and Punjab. ஸோ கஸ்னி முகமது வந்து ரொம்ப புகழ்பெற்ற அந்த சோம்நாத் கோவில் இருக்கு இல்லையா, அதை கொள்ளடிச்சு அங்கே இருக்கிற சிலையும் வந்து உடச்சிட்டதா சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அந்த சிந்த் டெசர்ட் இருக்கு இல்லையா, அந்த பாலைவனத்து வழியாக வந்து அவர் நாடு திரும்பினார். இந்த படையெடுப்பு அடுத்து இந்தியாவில் வந்து அவர்களோட இதுதான் வந்து அவருடைய படைப்பு, அந்த படையெடுத்துக்கிட்டே வந்தார் இல்லையா. ஸோ இந்தியாவில் இதுதான் அவருடைய படையெடுப்பு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருந்தது. அடுத்து 1030 வந்து கஸ்னி முகமது வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு. ஸோ ஹி வெண்ட் ஆஃப், அதாவது டோட்டலாக முடிஞ்சு போச்சு. அடுத்து பேரரசு கஸ்னாவித், அந்த பேரரசு இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரஃப்லி நம்ம சும்மா தோராயமாக பார்த்தோன்னா பர்ஷியா, அடுத்து டிரான்சாக்சியானா, அடுத்து ஆப்கானிஸ்தான், பஞ்சாப், இந்த பகுதி எல்லாமே வந்து அதில் வந்து உள்ளடக்கி இருக்குது அந்த கஸ்னாவித் எம்பையர். அதில் வந்து இந்த Muhammad of Ghor or Muhammad Ghori started a vassal of Ghazni but became independent after the death of Muhammad. So Muhammad Ghori இல்லைனா முகமது ஆஃப் கோர்ன்றோம், அவங்க வந்து கஸ்னி கிட்ட வந்து ஒரு கப்பம் கட்டினாங்க. ஸ்டார்டட் அ வாசல், கஸ்னிக்கு வந்து கப்பம் கட்டினாங்க. பட் பிகேம் இண்டிபெண்ட், ஆனால் குறுநில தலைவராகவும் இண்டிபெண்ட்டாக இருக்கார் டெத் ஆஃப் முகமது இறந்ததுக்கப்புறம். டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் த கஸ்னாவித் எம்பையர், முகமது கோரி brought கஸ்னி அண்டர் his கண்ட்ரோல். ஸோ கஸ்னாவித் எம்பையர் வந்து வீழ்ச்சி அடைய தொடங்கும் போது முகமது கோரி என்ன பண்ணார்னா கஸ்னியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஹேவிங் மேட் his பொசிஷன் ஸ்ட்ராங் அண்ட் செக்யூர் அட் கஸ்னி, தன்னுடைய பொசிஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சேஃபாகவும் கஸ்னியில் முகமது turned his attention to India. அடுத்து தன்னுடைய கவனம் எதுக்கு வந்தது, இந்தியாவுக்கு வந்தது. Unlike Muhammad of Ghazni, he wanted to extend his empire by conquering India. ஸோ முகமது கஸ்னி மாதிரி இவர் என்ன பண்ணார், தன்னுடைய அந்த இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தார். எக்ஸ்டெண்டாக அதை விரிவுபடுத்த வந்து எங்கே இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் his empire, இந்தியாவை வந்து கான்குவயர் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா மேலே திருப்பினார். In 1175 Muhammad captured Multan and occupied whole of it in his subsequent expeditions. In 1186 he attacked Punjab and captured it. So 1175 பார்த்தீங்கன்னா முகமது வந்து முல்தானை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அடுத்தது அதை சுற்றின இருக்கிற பகுதியை சுற்றியும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவும் கைப்பற்றிட்டு 1186 பஞ்சாப் அட்டாக் பண்ணி அதையும் கைப்பற்றிட்டார். த பேட்டில் ஆஃப் டெரெயின் 1191 to 1192. ரியலைசிங் த கிரேவ் சிச்சுவேஷன் இன் விச் தே வேர் காட், த ஹிந்து பிரின்சஸ் ஆஃப் நார்த் இந்தியா ஃபார்ம்ட் அ கான்ஃபெடரசி அண்டர் த கமாண்ட் ஆஃப் பிருத்விராஜ் சௌஹான். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேவ் சிச்சுவேஷன், ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
எல்லா ஹிந்து கிங்கும் வந்து ஹிந்து பிரின்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிருத்விராஜ் சௌஹான் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அடுத்து இந்த நெருக்கடி நிலையை வந்து பிருத்விராஜ் ரோஸ் டு த அக்கேஷன் அண்ட் டிஃபீட்டட் முகமது இன் த பேட்டில் ஆஃப் டெரெயின் நியர் டெல்லி இன் 1191. ஸோ இந்த நெருக்கடி நிலையை வந்து சமாளிக்கிறதுக்காக அவரால் முடியல. யார் கோரினால் முடியல. ஸோ பிருத்விராஜ் சௌஹான் வந்து 1191 டெல்லிக்கு கிட்ட இருக்கிற அந்த டெரெயின்ற இடத்துல வந்து ஒரு வார் நடந்தது முகமது கோரி கூட. அந்த வாரில் வந்து முகமது கோரியை தோற்கடிச்சிட்டாங்க பிருத்விராஜ் சௌஹான். டு அவெஞ்ச் திஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டெரெயின் பேட்டில் ஆஃப் டெரெயின் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் வாஸ் கால்ட் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரெயின். டு அவெஞ்ச் திஸ் டிஃபீட், இதை பழி வாங்கிறதுக்காக முகமது மேட் சீரியஸ் ப்ரிப்ரேஷன் அண்ட் கேதர்ட் அ ஹியூஜ் ஆர்மி. ஸோ இதை பழி வாங்கும் போது நம்ம தோத்துட்டோமே அப்படின்றதுனால பழி வாங்கணுன்றதுக்காக நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் முகமது கோரி பண்ணார். என்னென்னா ஒரு பெரிய படையை திரட்டி he arrived with his large force in Lahore via பெஷாவார் அண்ட் முல்தான். ஸோ இவர் வந்து ஒரு பெரிய படையோட லாகூருக்கு வந்தார். எது வழியானா பெஷாவார் அண்ட் முல்தான் வழியாக வந்து லாகூருக்கு வந்தார். he sent a message to Prithviraj asking him to acknowledge his supremacy and become a Muslim. ஸோ தன்னோட அந்த பெரிய படையோட முல்தானுக்கு அந்த லாகூருக்கு வந்துட்டார் இல்லையா, தன்னுடைய அந்த சுப்ரீமசி மேலாதிக்கத்துக்கு வந்து ரொம்ப அங்கீகரிக்கணும், அதே மாதிரி ஒரு முஸ்லீமாக மாறும்படி இவர் வந்து பிருத்விராஜ் சௌஹானுக்கு வந்து இவர் வந்து ஒரு நியூஸ் அனுப்பினார். ஆஸ்கிங் சென்ட் அ மெசேஜ். பட் பிருத்விராஜ் வந்து ரிஜெக்டட் த ப்ரப்போசல் அண்ட் ப்ரிப்பேர்ட் இஸ் ஆர்மி டு ரெசிஸ்ட் த இன்வேடர். ஆனால் இது வந்து பிருத்விராஜ் சௌஹான் வந்து என்ன பண்ணார், மறுத்துட்டு போருக்கு தயாரானார். Many Hindu kings and chieftains also joined him. In the ensuing second battle of Terain in 1192, Muhammad thoroughly routed the army of Prithviraj, who was captured and killed. So many Hindu kings இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த chieftains அந்த குறுநில தலைவர்கள்லாம் வந்து இவங்க கூட சேர்ந்து பிருத்விராஜ் சௌஹானோட சேர்ந்தாங்க. 1192 செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரெயின் நடந்தது. அந்த போரில் பார்த்தீங்கன்னா பிருத்விராஜோட படையெடுத்து முகமது கோரி கிட்ட தோற்கடிக்கப்பட்டார். அப்புறம் அதே மாதிரி was captured and killed, கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். The second battle of Terain was a major disaster for the Rajputs. ஸோ செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரெயின் வந்து ராஜ்புட்ஸ்க்கு ரொம்ப ஒரு பேரிழப்புன்னு சொல்லலாம், டிசாஸ்டர் ஏற்படுத்திய ஒரு வார். Their political prestige suffered a serious setback. ஸோ அவங்களுடைய அந்த அரசியல் கௌரவம் வந்து ரொம்ப ஒரு பின்னடைவை சந்திச்சிச்சு. அடுத்து the whole Chauhan kingdom now lay at the feet of the invader. ஸோ சௌஹான் அந்த கிங்டமே என்னென்னா யார் வந்தாங்களோ அவங்களோட காலடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி the whole lay of the invader. The first Muslim kingdom was thus firmly established in India at Ajmer, and new era in the history of India began. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் அஜ்மர்ன்றதில் ஃபர்ஸ்ட் அந்த இஸ்லாமிய அரசு இருந்தது இல்லையா, அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து அங்கே வந்து இது பண்ணாங்க. தஸ் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ், இந்தியாவில் வந்து நிறுவப்பட்டது. ஸோ இந்திய வரலாற்றிலே ஒரு புதிய சகாப்தம் தொடங்கிடுச்சு. அதாவது நியூ எரா இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பிகான் தொடங்கியிருக்கு. ஆஃப்டர் ஹிஸ் விக்ட்ரி ஓவர் பிருத்விராஜ் அட் டெரெயின், முகமது ரிட்டர்ன் டு கஸ்னி டு டீல் வித் த த்ரெட் ஃப்ரம் த டர்க்ஸ் அண்ட் மங்கோல்ஸ். ஸோ அந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரெயினில் வெற்றி பெற்றார் இல்லையா, அதனால் தன்னுடைய நாட்டை வந்து ரொம்ப அச்சுத்தரல் யார் டர்க்ஸ் கிட்டேயும் மங்கோல்ஸ் கிட்டேயும் வந்து நிறைய த்ரெட் இருந்தது இல்லையா, அதை எதிர்கொள்கிறதுக்காக முகமது கோரி வந்து கஸ்னிக்கு திரும்பினார். 1206 முகமது கோரி வந்து threats from after the death of Muhammad in 1206, his most capable general Qutbuddin Aibak, who had been left behind in India, took control of Muhammad's terrorists in India and declared himself as the first Sultan of Delhi. முகமது கோரி வந்து இறந்துட்ட உடனே இந்தியாவில் இருக்கிற அவருடைய ரொம்ப ஸ்கில்ஃபுல் திறமை வாய்ந்தவராக இருந்த மோஸ்ட் கேப்பபிள் ஜென்ரல் தளபதி யாருன்னா குத்புத்தீன் ஐபக். அவர் வந்து முகமது கோரிக்கு சொந்தமாக இருந்த அந்த எல்லா இந்தியாவில் இருக்கிற பகுதியையும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி டெல்லியோட வந்து ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லின்ற ஒரு பிரகடனத்தை வந்து அவர் ஏற்படுத்திக்கிட்டாரு. டிக்ளேர் ஹிம்செல்ஃப், அவரே ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லின்னு சொல்லிட்டு. யாருன்னா குத்புத்தீன் ஐபக். ஸோ இதோட இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட புக் பேக் எக்ஸசைஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.